ஸோ ஹலோ ஹோமிஸ், அப்ளிகேஷனை யாராவது ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லேயர் தான் கண்ட்ரோலர் லேயர். ஸோ கண்ட்ரோலர் லேயர்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் பேர் வந்துட்டு அனடேஷன்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்காக வந்துட்டு அனடேஷன் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம என்னென்ன டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பேசிக்காக நம்ம கிட்ட வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஒன்று XML, இன்னொன்று ஜாவா அண்ட் அனடேஷன் பேஸ்டு கான்ஃபிகரேஷன். XML பேஸ்டு கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியும். XML ஒரு லாங்குவேஜ் இருக்கும். லைக் நம்ம வந்து HTML டேக்ஸ் மாதிரி கஸ்டம் டேக்ஸ் எழுதி நம்ம வந்துட்டு அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். இந்த வழியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணலாம் அந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவா பேஸ்டு கான்ஃபிகரேஷன், லைக் ஜாவாவில் வந்துட்டு கோடாக நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதி அந்த மாதிரியும் பண்ணலாம் நம்மளால். ஓகேவா? ஆனால் இது எல்லாமே வந்துட்டு மேனுவல் ஒர்க். ஓகேவா? பயங்கரமான மேனுவல் ஒர்க். இதை மாற்றுறதுக்காக தான் அனடேஷனுங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் ஜாவாவில் இருக்கும். அனடேஷன்னா என்ன? அனடேஷன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு நேம் வரும். ஓகேவா? இவ்வளோதான் அனடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அட்டு கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மேலே கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு கிளாஸ் இருக்குது, அது மேலே அட்டு கண்ட்ரோலர் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன். இந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலராக மாறிடும். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக அனடேஷனு. இந்த அனடேஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. மெட்டாடேட்டா, லைக் வந்துட்டு இந்த கிளாஸுக்கு வந்துட்டு என்னென்ன கிளாஸஸ்லாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை எப்படி கண்ட்ரோலராக மாற்றணும் அப்படிங்கிற மெட்டாடேட்டா எல்லாமே இந்த அனடேஷனில் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட வந்துடும். லைக் ஸ்ப்ரிங் பூட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட உங்களுக்கு வந்துடும். கண்ட்ரோலருங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு என்ட்ரி லேயர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு MVCங்கிற ஒரு கான்செப்ட் நடத்தியிருப்பேன். ஸோ அந்த MVC கான்செப்ட் வந்துட்டு மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்லியிருப்போம். கரெக்ட். இந்த யூசர் வந்துட்டு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இந்த ரெண்டுத்தையுமே வந்து எங்கே கொடுத்து எங்கே வாங்குவாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் லேயரில் தான். ஸோ இந்த கண்ட்ரோலர் லேயர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சர்வீஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். சர்வீஸுங்கிற ஒரு லேயர். அந்த சர்வீஸ் என்ன பண்ணுன்னா ரெப்பாசிட்டி, அதாவது டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த கண்ட்ரோலரில் தான் நமக்கு இனிஷியலாக ரெக்வஸ்ட்டும் வருது, அதே மாதிரி இதிலிருந்து தான் நமக்கு ரெஸ்பான்ஸும் போகுது. இப்போ நம்ம வந்துட்டு டைம் லீஃப் அந்த மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக யூஐயுமே இங்கே பில்ட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், இந்த பேக்எண்ட்லேயே பில்ட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வியூஸ் யூஸ் ஆகும். அதர்வைஸ் வியூஸ் இல்லை, நமக்கு வந்துட்டு தேவையில்லை அப்படிங்கிற போது வெறும் கண்ட்ரோலர் மட்டுமே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கண்ட்ரோலர் இருக்குது, ரெஸ்ட் கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கண்ட்ரோலரை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரெக்வஸ்ட்டை வாங்கிக்கலாம், ரெஸ்பான்ஸ் அனுப்பிக்கலாம். தட் மீன்ஸ் இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு /testன்ற ஒரு URL போகிறீங்கன்னு வச்சிங்களேன். இந்த /test எங்கே போகும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலருக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். இந்த கண்ட்ரோலர்லேருந்து தான் சர்வீஸ்க்கு போகும், சர்வீஸ்லேருந்து தான் ரெப்போசிட்டரிக்கு போகும் இந்த ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்துட்டு என்ட்ரி பாயிண்ட், அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட்டே வந்து கண்ட்ரோலர் தான். ஸோ பேசிக்காக 2 டைப் ஆஃப் கண்ட்ரோலர் இருக்குது. ஒன்று வந்துட்டு சாதாரண நார்மல் கண்ட்ரோலர், அதுக்கு வந்துட்டு அட்டு கண்ட்ரோலருங்கிற அனடேஷன் கொடுப்பீங்க. அடுத்து வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர், அதுக்கு வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிற அனடேஷன் கொடுப்பீங்க. இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலருங்கிற அனடேஷன் கொடுத்தா ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அது என்னன்னா ரெஸ்பான்ஸ் பாடிங்கிற ஒரு அனடேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் பாடினா என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் அட்டு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைம் லீஃப் அந்த மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணி உங்களோட பேக்எண்ட் இருக்கும்ல, லைக் ஸ்ப்ரிங் பூட்டு, அந்த ஸ்ப்ரிங்லேயே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML எழுதிடலாம். HTML பேஜ் எழுதி இங்கேயே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஓகேவா? வியூவையுமே நீங்கள் இங்கேயே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்ட்ரோலர் ஓகே. பட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் எதுக்குன்னா, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜேசனுங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டு பேக் எண்ட் டு ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுவோம் டேட்டாவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸாக அந்த ஜேசானாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு. இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலரில் 4-5 மெத்தட் இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கெட்டு, போஸ்ட்டு, டெலீட்டு, அடுத்து புட்டு மெத்தடு. இந்த எல்லா மெத்தட்ஸுமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலரை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர் பில்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த கெட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக, போஸ்ட் எதுக்காக அப்படின்னா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக, டெலீட் எதுக்குன்னா இன்ஃபர்மேஷன் டெலீட் பண்ணுறது, புட் எதுக்குன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஸ்ட் கண்ட்ரோலர் மூலியமாக பண்ணிக்கலாம். இந்த இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், வேணா நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன, அது மாதிரி விஷயங்கள்லாம் நான் இதுக்கப்புறம் பேசுவேன். அது எல்லாத்த பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் முக்கியமான அனடேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அனடேஷன் வந்து ரெக்வஸ்ட் மேப்பிங். நான் இது எல்லாத்தையுமே இப்போ அடுத்து நான் கோடாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அனடேஷன் ரெக்வஸ்ட் மேப்பிங், செகண்ட் அனடேஷன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, பாத் வேரியபிள், ரெஸ்பான்ஸ் பாடி. ஓகேவா? ரெக்வஸ்ட் மேப்பிங் எதுக்காக அப்படின்னா ஒரு எண்ட் பாயிண்ட் டிஃபைன் பண்ணுறதுக்காக. நம்ம இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலரை கொடுத்து ஒரு கிளாஸை வந்துட்டு ரெஸ்ட் கண்ட்ரோலராக மாற்றிடுவோம். ஆனால் ரெஸ்ட் கண்ட்ரோலராக மாற்றினதுக்கப்புறம் அது என்ன ஏபிஐ அதாவது என் பாயிண்ட் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் /test அந்த மாதிரி என் பாயிண்ட்ஸ், இந்த என் பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணுங்கிறத நம்ம இந்த ரெஸ்ட் மேப்பிங்கை வச்சு தான் நம்மளால் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ரெஸ்ட் கண்ட்ரோலரில் வந்துட்டு ஜேசானா தான் ரெஸ்பான்ஸ் போகும், உள்ளே வரதுமே வந்துட்டு ஜேசானா தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்களோட ஆப்ஜெக்ட் இருக்கும்ல, ஜாவா ஆப்ஜெக்ட்டை நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஜேசானா மாற்றுறதுக்காக நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி
லைக் இதை நீங்கள் இதை அனடேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரக்ட் கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல போனால் மேக்ஸிமம் இதை டேரக்ட் கிளாஸாக தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத் வேரியபிள். இந்த பாத் வேரியபிள் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் /test /, 1, அதாவது இது வந்து யூசர் ஐடின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த யூசர் ஐடி இந்த 1ன்னு கொடுக்குறான் பார்த்தீங்களா, இந்த 1ஓட வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா பாத் வேரியபிளுங்கிற ஒரு அனடேஷனை யூஸ் பண்ணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்துட்டு வர ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு ஹெட்டர் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும், நடுவில் பாடி இருக்கும். இந்த பாடியில் வர கண்டென்ட் வந்துட்டு என்ன கண்டென்ட்டாக வேணா இருக்கலாம், மேக்ஸிமம் ஜேசன் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரெக்வஸ்ட் பாடிங்கிற ஒரு அனடேஷன். இது வந்து ரெக்வஸ்ட்டோட பாடியை நம்ம பார்க்கறதுக்காகவும் அதை வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெக்வஸ்ட் பாடி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. இதை நான் கோடில் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியும், நம்ம கோடிங் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு யூசர் கண்ட்ரோலர் கிளாஸ். ஸோ இந்த யூசர் கண்ட்ரோலர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இந்த கிளாஸ் இருக்குல்ல, யூசர் கண்ட்ரோலருங்கிற கிளாஸ், இந்த கிளாஸை வந்துட்டு ஒரு கண்ட்ரோலராக மாற்றி விடும், அதாவது ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலராக மாற்றி விடும். அதேமாதிரி நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் மேப்பிங்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, நான் உள்ளுக்குள்ள வந்துட்டு /APIங்கிற ஒரு என் பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த அப்ளிகேஷன் இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 8080ங்கிற ஒரு யூஆர்எல்ல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, உள்ள ஒரு சர்வர் வந்துட்டு 8080ங்கிற போர்ட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே, அந்த 8080 வித் /API இந்த டொமைன் இந்த யூஆர்எல் போனீங்க அப்படின்னா உங்களால் இந்த கண்ட்ரோலர் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுன்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ /APIங்கிறது ரெக்வஸ்ட் மேப்பிங். ஓகேவா, அதுக்கு அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு மேப்பிங்ஸ், நிறைய மேப்பிங்ஸ் இருக்குது. லைக் போஸ்ட், கெட்டு, டெலீட்டு, புட்டு சொல்லியிருந்தேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெட்டு மேப்பிங் எடுத்துக்கோமே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கெட்டு யூசர் ஐடின்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த கெட்டு யூசர் ஐடி என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு கூட வந்துட்டு ஐடியை பாஸ் பண்ணுது. ஓகேவா, அந்த ஐடியை வந்து பாத் வேரியபிள். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பாத் வேரியபிள்னு சொல்லி ஒரு அனடேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் யூஆர்எல்லே வர அந்த பாத் வேரியபிளை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குற இந்த அனடேஷன். ஓகேவா, ஸோ யூசர்னு ஒரு கிளாஸ் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த யூசருக்கு என்னென்ன இருக்குன்னா, ஐடி இருக்கும், யூசர் நேம் இருக்கும், இமெயில் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த யூசருங்கிற கிளாஸை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த யூசருக்கு வந்துட்டு ஐடின்றது இருக்குல்ல, அதுக்கு செட் ஐடிங்கன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா, user.setID எனக்கு இன்டர்னலாக வர ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வர ஐடியை வந்துட்டு இங்கே செட் பண்ணி விட்டுறேன். நான் யூசருக்கு செட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த யூசரை வந்துட்டு அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணி. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஜேசானா ஈஸியாக மாற்றிக்கலாம், அதுக்காக தான் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் உள்ள ஓகேங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி யூசரை நான் ஆப்ஜெக்டாக மாற்றி ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ நான் போஸ்ட்மேன் போகிறேன். போஸ்ட்மேன் போயிட்டு கெட் யூசர் நான் சொன்னேன்னா API இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 8080ல் ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் உள்ள APIங்கிற கண்ட்ரோலர், அதில் உள்ள கெட் யூசருங்கிற ஃபங்க்ஷன், லைக் கெட் யூசருங்கிறது கெட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் இப்போ நான் 4ங்கிற ஐடியா அனுப்புகிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஒரு யூசரை வந்துட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து ஜேசானா கன்வெர்ட் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி கொடுத்துருச்சு. ஓகேவா, கொடுத்த இடத்துல நான் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு எதுவுமே செட் பண்ணல, நான் வெறும் ஐடி மட்டும் தான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக, ஸோ அதனால் எனக்கு ஐடி மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது, மற்ற எல்லாமே நல்லன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் இங்கே வந்து யூசர் நேம் செட் பண்ணேன்னு வச்சுங்களேன், அது அடுத்து நான் காட்டுறேன். யூசர் நேம் செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூசர் நேமும் சேர்ந்து ரிட்டர்ன் ஆகும் எனக்கு, பிகாஸ் நான் யூசருங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் ஜேசானா மாற்றுறேன். கரெக்டாக, அதுதான். ஸோ இது வந்துட்டு ஒரு கெட் ரெக்வஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் சும்மா. இப்போ போஸ்ட் மேப்பிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெக்வஸ்ட் பாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரெக்வஸ்ட் பாடி எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜேசானை வாங்கி ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் பாடி யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெக்வஸ்ட் பாடிங்கிற இடத்துல இப்போ இது ஒரு போஸ்ட் மேப்பிங்கு, இதில் நான் இங்கே பாடியில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக கொடுக்குறேன். கரெக்டாக, இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், இதை நான் ஒரு ஆப்ஜெக்டாக கொடுக்குறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை ரெக்வஸ்ட் பாடி வாங்கி அது யூசர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். பிகாஸ் எனக்கு யூசரில் வந்து ஐடி இருக்கும், யூசர் நேம் இருக்கும், இமெயில் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும், இது எல்லாமே இருக்கிறனால தான் இது யூசர். பிகாஸ் இந்த யூசர் கிளாஸில் வந்துட்டு இந்த 4மே இருந்தால் மட்டும்தான் இது யூசர்னு சொல்லியிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 4த்தையும் நான் அனுப்புகிறேன் ஜேசானா அனுப்பின வேகத்துக்கு அது என்ன பண்ணுன்னா ஜேசானா வந்து ஆப்ஜெக்டாக மாற்றிக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி வந்துட்டு ஆப்ஜெக்டை ஜேசானா மாற்றும், ரெக்வஸ்ட் பாடி வந்துட்டு ஜேசானா ஆப்ஜெக்டாக மாற்றும். இவ்வளோ தான் பேசிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இன்கமிங்கில் வர யூசருக்கு வந்துட்டு நான் டெஸ்ட் யூசருங்கிற ஒரு யூசர் நேமை செட் பண்ணி விட்றேன், செட் யூசர் நேம் யூஸ் பண்ணி. அடுத்து நான் அதே யூசரை சும்மா ரிட்டர்ன் பண்ணுறேன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதே யூசர் ரன் ஆகி எனக்கு ஐடி 4, இங்கே நான் யூசர்ன்றதில் அனுப்புறதுல ஐடி 4 அனுப்புகிறேன் நான், ப்ளஸ் நான் செட் பண்ண யூசர் நேம், இது ரெண்டும் நான் செட் பண்ணல, அதனால் எனக்கு நல்லன்னு வருது. ஸோ இதுதான் போஸ்ட் மேப்பிங். இந்த போஸ்ட் மேப்பிங்கில் நீங்கள் ரெக்வஸ்ட் பாடி ஈஸியாக வாங்கிக்கலாம். நீங்கள் உள்ளுக்குள்ளே போஸ்ட் மேப்பிங்கில் தான் வாங்க முடியும். கெட் மேப்பிங்கில் பாடியை வந்துட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் கெட்டுங்கிறது வெறும் எடுக்கிறதுக்காக மட்டும்தான், எதுவும் கொடுக்கறது கிடையாது. அதே போஸ்ட்மேனுங்கிறது உங்களால் கொடுக்கவும் முடியும், அதிலிருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்கவும் முடியும். போஸ்ட் அடுத்து டெலீட் உங்களுக்கு தெரியும், சிம்பிளாக ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணால் இப்போ நான் ஐடி அனுப்பி இந்த ஐடியை யூஸ் பண்ணி டேட்டாபேஸில் டெலீட் பண்ணிக்கலாம் நம்ம, அது ஈஸி. அதேமாதிரி புட்டு இப்போ ஏதாவது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு புட் ரெக்வஸ்ட், புட் மேப்பிங்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேசிக் அனடேஷன்ஸு.
இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எழுதிடுறோம்ல, இதுக்கப்புறமும் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம கெட் மேப்பிங் எழுதிக்கலாம், போஸ்ட் மேப்பிங் எழுதிக்கலாம், இந்த ஒரே கண்ட்ரோலரில் இல்லை தனித்தனி கண்ட்ரோலராக கூட பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனால இந்த அனோட்டேஷன், இப்போ நான் இந்த அனோட்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தேன்னு வச்சிங்களேன், இப்போ ரெக்வஸ்ட் மேப்பிங்ன்ற அனோட்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தேன்னு வச்சிங்களேன், அது வந்துட்டு மல்டிபிள் அனோட்டேஷன் மூலியமாக தான் அதுவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் மேப்பிங், அதை வந்து மேப்பிங்ன்ற அனோட்டேஷனு, டாக்குமெண்டடு, ரிட்டன்ஷனு, டார்கெட், இந்த அனோட்டேஷன் மேப்பிங்ன்ற அனோட்டேஷன் உங்களுக்கு லைக் இது ரெக்வஸ்ட்டை தான் மேப் பண்ணுதா இல்லை மற்ற எதுக்கும் இது ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுற ஒரு அனோட்டேஷன் மேப்பிங்கிறது, அதை யூஸ் பண்ணி தான் இங்கே பில்டே பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நான் இப்போ என்னத்தை அனுப்புகிறேன், அங்கேருந்து ஒரு பாத்து அனுப்புகிறேன்னா அந்த பாத்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கிறாங்க அந்த பாத்தை. ஓகேவா, அந்த பாத்தை வாங்கி அந்த பாத்தை யூஸ் பண்ணி இந்த மொத்த இதுவுமே இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இதாகி போயிட்டே இருக்கும். இப்போ மேப்பிங் இருக்குது, மேப்பிங் வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் லைக் இது எல்லாமே வந்துட்டு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டாடேட்டா கண்டெய்னாக இருக்கும். லைக் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற மெட்டாடேட்டா இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்வஸ்ட் மேப்பிங் கொடுத்துட்டேன்னா இதோட மெட்டாடேட்டா என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த யூசர் கண்ட்ரோலருக்கு இந்த பாத்துக்கு அவன் வந்துட்டு யூஆர்எல்ல வந்துட்டு இந்த பாத்தை ஹிட் பண்ணா அப்படின்னா எனக்கு யூசர் கண்ட்ரோலருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பிங் கொடுக்கறது தான் வந்துட்டு ரெக்வஸ்ட் மேப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மெட்டாடேட்டாஸ் அதில் இருக்கும். இது கெட் மேப்பிங்கிறது கெட் மெத்தடில் அதாவது ஒரு யூசர் வந்து கெட் யூசர் ஸ்லாஷ் ஐடின்றதை கொடுத்தா அப்படின்னா இங்கே எடுத்துடுவான்னு சொல்லி இந்த இந்த அனோட்டேஷன் வந்துட்டு ஒரு மெட்டாடேட்டா யூஸ் பண்ணி மேப் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஸோ பேசிக்காக அனோட்டேஷன்ஸ் இதுக்காக தான். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு, டேரெக்டாக நம்ம ஒரு 10 லைன் கோடு 20 லைன் கோட்லேயே வந்துட்டு நம்ம ஒரு ஏபிஐ எழுதி முடிச்சாச்சு. லைக் இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இந்த யூசர் ஐடி ஆக்சஸ் பண்ண முடியும், என்னால் ஒரு இது லைக் ஒரு புது யூசர் கிரியேட் பண்ண முடியும். அவ்வளோதான் பேசிக்காக. லிட்ரலாக ரெட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்களே, கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் எல்லாமே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நான் சும்மா உங்களுக்காக வந்துட்டு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு சும்மா மேனுவலாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து நான் சர்வீஸ் லேயர்னா என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி சர்வீஸ் லேயருக்கு அடுத்து ரெப்பாசிட்டரி மீன்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைவ் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி இதிலேருந்து டேட்டாவை சேவ் பண்ணி அதிலேருந்து திரும்பி ரிட்ரீவ் பண்ணி கூட நான் காட்டுறேன் நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில். ஸோ பேசிக்காக கண்ட்ரோலர் லேயர்னா இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் சர்வீஸ் லேயரை பற்றி பேசுவேன். அதேமாதிரி இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு மேலே லிங்க் தரேன். அதேமாதிரி உங்களுக்கு பிளேலிஸ்ட்டும் நான் கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அதை பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ.